நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். ஹலோ கார்த்தியா, ஆமா, நீங்க தாய்லாந்துக்கு ஒரு இல்லீகல் பார்சல் நீங்க அனுப்பியிருக்கீங்க. அதுக்காக உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பார்சலா? சிபிஐல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ரெடியா இருங்க. அவங்க கேக்குற டீடைல்ஸ் பூரா சார். இல்ல சார், நான் அதுவும் பார்சல் தான் அனுப்பல சார். நீ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன் ப்ளீஸ். என்னடா என்னாச்சு? நான் ஏதோ கொரியர்ல ட்ரக்ஸ் அனுப்பிச்சிருக்கேன், தாய்லாண்டில் மாட்டிக்கிச்சு, டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்றானுங்க. முதல்ல ஃபோனை கட் பண்ணு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல் செட்டப்போட வீடியோ கால்லே வருவான். சிபிஐ ஆஃபீஸர் பேசுகிறேன், இதை பற்றி வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான். உன் ஆதார் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வரைக்கும் எல்லா டீட்டெயிலையும் புட்டு வைப்பான். ஸ்கேம் கால்டா அது. ஸ்கேம். இந்த மாதிரி சிபிஐல இருந்து பேசுகிறோம், அமலாக்கத்துறையிலேருந்து பேசுகிறோம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பரிசு விழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க. பேங்க்ல இருந்து பேசுறோம், உங்க ஓடிபி நம்பர் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி பல வித்த வச்சிருக்கானுங்க. ஏமாந்துடாதீங்க. நம்மளுடைய பேராசையும் அறியாமையும் தான் இந்த மாதிரி சைபர் ஃப்ராட்ஸ்க்கான மூலதனமே. டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிற ஒரு சட்டமே நம்ம சட்டத்துறையில இல்ல, நம்ப வேண்டாம். இதுல மக்கள் பல கோடி ரூபாய் ஏமாந்துருக்காங்க. இதுல ஏமாந்தவங்க சின்னவங்க பெரியவங்க, படிச்சவங்க படிக்காதவங்கன்ற பேதமே இல்லை. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எஜுகேட் பண்ணுங்க, முக்கியமா பெரியவங்க. லெட்ஸ் பில்ட் a safer digital world. தேசிய நெடுஞ்சாலை பணியில் முறைகேடு. மழைநீர் வணிக நிறுவனங்களில் புகும் அவல நிலையில் சாலை பணிகள் நடத்திய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து பாமகவினர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் மழை நேரங்களில் வணிக நிறுவனங்களில் தண்ணீர் புகுவதால் வணிகர்கள் பாதிக்கப்படுவதைத் தொடர்ந்து வணிகர்கள் பாமக கோரிக்கை வைத்ததால் சுமார் 20 கோடி மதிப்பில் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்றது. தண்ணீர் தேங்கும் பகுதியில் உள்ள மடை அடைக்கப்பட்டதோடு மீண்டும் மழைநீர் தேங்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பணிகள் செய்திருப்பதாகவும், இந்த வேளையில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும், இதனால் அரசிற்கு 2 கோடி இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறி திருவனந்தபுரம் நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலை மார்த்தாண்டம் பகுதியில் பாமக மாநில துணைத் தலைவர் ஹரிஹரன் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட பாமகவினரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைத்துள்ளனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் அபிஸ் ராஜா. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே 2வது பெரிய நகரம். அந்த நகரத்தின் மேம்பாலத்தின் கீழ் சுமார் 20 வர்த்தக நிறுவனங்களில் மழைநீர் புகுவதால் சட்டமன்ற மதிப்பீட்டு குழுவில் பரிந்துரையின்படி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தன்தோண்டித்தனமாக அரசு ஒதுக்கிய பணத்தை ஏனோதானோ என்று செலவிட்டும் இங்கு மழைநீர் மீண்டும் சாலை செப்பனிட்டும் மீண்டும் மழைநீர் புகுந்து கொண்டிருக்கின்றது. இந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் தன்தோண்டித்தனமான செயலை கண்டித்தும் நீதி விசாரணை வேண்டியும் பாட்டாளி மக்கள் கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமும் சாலை மறியலும் நடந்து கொண்டிருக்கின்றது. சுமார் 15 கோடி ரூபாய் ஒதுக்கி அதில் 2 கோடிக்கு மேல் விரயம் செய்யப்பட்டிருக்கின்றது.